Alright, the excitement is over the roof அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த சியான் 61 தங்கலான் is right here. And what an amazing crew to be sitting with. What an amazing happy cast to be sitting with. ஒவ்வொருத்தருமே இந்த $1 million bucks மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கீங்க. யாருமே பிளான் பண்ணி கலர் கோஆர்டினேட் பண்ணி வரல. ஆனா ஒரு 125 நாளுக்கு மேல ஒன்னாவே இருந்து ஒரே மாதிரி வந்திருக்கீங்க. It is a Studio Green year. There's no doubt about it at all. What a year it is. 2024 belongs to Studio Green அப்படின்ற ஒரு நோட்டோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். But we're going to start off with a beautiful idea, sir. தங்கலான் அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு கதைக்களம். இதுதான் இந்த ஆண்டோடைய என்னுடைய படைப்பு, இதுதான் என்னுடைய அடுத்த படைப்பு அப்படின்னு ஒரு தருணத்தில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இயக்குனரே நீங்கள் சொல்லுங்கள், தங்கலான் பிறப்பெடுத்து நீங்கள் பார்த்து நீதான் அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் எப்போ சொன்னீங்க? நான் கபாலி முடிச்சதுக்கு அப்புறமே நான் அந்த கதையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப் லைன்னு வச்சு அந்த பேக்ரவுண்டை வச்சு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கோலார் கோல்ஃபீல்டு பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன், அதில் சில ரிசர்ச் மெட்டீரியல் கிடச்சிது. சரி, அதை பற்றி படிக்கிறப்போ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, அந்த வேர்ல்டோட அந்த லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போவே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணேன். ஆனால் தங்கலான் மாதிரியான கதை இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பீரியட் சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கதையை நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். சரி, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தோணுனே சார்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஞானல் சாரும் அவர்கிட்ட நான் சொன்னப்போ இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பீரியட் பண்ணணும்னு நினச்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பீரியட் அப்படின்றது ஒரு 3 ஹார்ஸில் அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போது ஒரு பீரியட் கதை மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சேன். அதுவே ஒரு பெரிய கதையாக இருந்தது. நான் எப்பவுமே ஒரு மூவி பண்ணுறப்போ, ஒரு கதைக்குள்ளே போகிறப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ இது அவ்வளோ டைம் எடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 months பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். ஸோ நிறைய போயிட்டு நேராக அந்த களத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருந்தது. அப்புறம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எட்வர்ட் கட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய இது சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய புத்தகங்கள் அண்ட் கோலார் ஃபீல்டை பற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்தது, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வாசித்து அப்போ இது ஒரு கதை சொல்லிச்சு, அந்த ரிசர்ச் மெட்டீரியல் இது எல்லாமே. ஆனால் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள்கிட்ட வேறு நிறைய மித் ஸ்டோரிஸ் இருந்தது. அது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் மித்துக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அந்த எட்வர்ட் கட்சனுடைய அந்த ரிசர்ச் புக்கில் படிக்கிறப்ப தான் தங்கலான்ற வார்த்தையும் நான் கண்டுபிடிச்சேன். தங்கலான் அப்படின்னா அது ஒரு பூர்வகுடி சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பேர். அண்ட் அது ஒரு பீப்புள் லீடர். அது அந்த ஊருடைய ஒரு பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற ஒரு லீடருக்கு அப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிசர்ச்சில் இருந்தது. அண்ட் அதுக்கு நிறைய அர்த்தங்களும் இருந்தது. அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த கேரக்டரையும் நான் அப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கலான் கேரக்டரை என்னால் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாமலே இருந்தது. பட் ஆனால் அந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறப்ப தங்கலான்னா பலி கொடுக்குறவர், தங்கலான்னா அந்த கிராமத்தை காக்கிறவர், தங்கலான்னா அந்த மக்களை லீட் பண்ணுறவர், தங்கலான் அந்த மக்களுக்காக யோசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் அந்த தங்கலான்ற பேருக்கு நிறைய அர்த்தங்கள் கிடைச்சவனுமே அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிச்சு. சரி, ஓகே, தங்கலான்ற பேர் டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தங்கலான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய மக்களுடைய இன்னல்களை போக்குறதுக்கு, இழிவுகளை போக்குறதுக்கு என்ன யோசிக்கிறாரு, எதை அவர் பார்க்குறாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கோல்டு எப்படி இந்த மக்களோட நெருக்கமாச்சு, எப்படி இதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் மார்ச்சா இல்லையா. ஸோ இதுக்குள்ள மித் ஸ்டோரிஸ் எப்படி இவங்களை இவங்க ஹேண்டில் பண்ணிச்சு, இவங்களை எப்படி அது வழி நடத்துச்சு, அதுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அவங்களுடைய லைஃபோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடிஞ்சதா, அண்ட் அவங்க நினச்ச ஒரு விடுதலையை அவங்களால அடைய முடிஞ்சதா அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரியாக மாற்றணும். அண்டு மொரோவர் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு களமாக அது இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் இது எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து வேற ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் வந்து பயங்கரமாக வேந்த லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து காம்ப்ளீட் பண்ணோன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா ஆஃப் தாட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்படி ஒரு கதை இருந்தால், இப்படி ஒரு கதைகளும் இருந்தால், அதுவும் விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் உள்ளே இருந்தாருன்னா லைக் வந்து நம்மளால் வந்து இதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும், அவங்கள வந்து எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஓவரால் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இறங்கினேன். எப்போ சார் இந்த லவ் ட்ரையாங்கிள் நடந்துச்சு? இப்போ நீங்க ஞானவேல் ராஜா சார், விக்ரம் சார் அப்படின்னு இந்த லவ் ட்ரையாங்கிள் ஒன்று நடந்து அதனால தான் நான் 3 பேரும் பிளாக். பட் ஆக்சுவலி இது எப்படி சார் நடந்தது? இவங்க 3 பேர் எங்க 2 பேருக்குமே லவ் ரொம்ப நாளா இருக்கு. ஏன்னா வந்து அட்டகத்தின்னு ஒரு படம் வந்து நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் பார்த்ததுல இருந்து இவருக்கு எனக்கும் கொஞ்சம் லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். அண்ட் வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அந்த லவ் வந்து ரொம்ப பெரிய பாண்ட மாதிரி ஓகே டன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்படி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ the story comes to you. தங்கலான் அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, திஸ் இஸ் த லைன், நான் முடிவு பண்ணிட்டேங்க இந்த படம் நான் தான் பண்ண போகிறேன், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் யூ வுட் பீன் கமிட்டட் டு இட்ல. அது எப்போ நடந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்டு ரஞ்சித்ன்றது ஐ வாண்ட் டு ஒர்க் வித் வெரி பேட்லி. ஸோ அதனால் அங்கேயே ஆரம்பிச்சது. இந்த மூமெண்ட் ஒரு பீரியட்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நாள் இந்த பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு எனக்கு அண்ட் சம்படி அவ்வளோ காம்படெண்ட்டாக பண்ணுற போது யூனோ டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அண்டு கிராமரே கிடையாது இந்த படத்தில் வந்து இதுதான் இன்டர்வல் பிளாக், இதுதான் கிளைமேக்ஸ், இங்கே ஒரு சாங் வரும், சாங் இப்படி இருக்கும், ஒரு ஃபைட் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு லாங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எதுவுமே வந்து அந்த சீனு அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க ஒரு என்ட்ரி கொடுங்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல இது நடக்கும் ஒரு சம்பவம். ஆனால் அதில் அழகு என்னென்னா அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, டெஃபினட்டாக நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் நாங்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலையில் தான் தள்ளிப்பட்டிருந்தோம். எல்லா விஷயங்களும் எல்லா காட்சியுமே எந்த ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் நம்ம நாங்கள் நிஜமாகவே அவங்கள மாதிரி இருந்திருந்தால் தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப அழகான அந்த லைன் இருக்குல்ல ட்ரெய்லரில், என்ன வாழணும்னா செத்த சாவறதுக்கு நீ துணிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கைனா அதுதான் எங்களுக்கும் தங்கலாம். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவுன்னு விளிம்புன்னு சொல்லுவாங்கள்ல, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இட் இஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப ஐ மீன் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ உள்ளேருந்து வரும்போது இல்லை. ஐ திங்க் இட் கேம் வெரி ரியல் ட்ரூவாக. நம்ம வந்து ஒரு நடிக்கணும் இந்த சீனில் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே என்ட்ரி இருந்துச்சு, எனக்கு இல்லை. அப்படி சொல்லாதீங்க, ட்ரெய்லர்லயே இவங்க என்ட்ரி தான் சார். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அம்மா நான் என்ன சொன்னேன் ட்ரெய்லர்ல? ஃபர்ஸ்ட் நீங்க தானே சொல்றீங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறீங்க முதல்ல. எஸ் நீ தானே அங்க பேய் இருக்க பிசாசு இருக்குன்னு சொன்னது தான். தட் ஒன் யா தட்ஸ் வை இட் ஸ்டார்ட்ஸ் ரைட். ஸோ இவங்களோட கேரக்டர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இவங்க 2 பேர் தான் இதை ப்ளே பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி வந்து நான் எழுதுறப்பவே வந்து பார்வதி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்வதி வந்து எனக்கு அவங்க பூவில் இருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அண்ட் வந்து அவங்களோட ஒர்க் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் அவங்கள வந்து நான் வந்து யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், கூட நிற்கிறதுக்கும், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ஒரு பயங்கரமாக அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நான் பார்வதி யோசித்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் யோசிச்சேன், அதாவது ராதிகா ஆப்தேயும் யோசிச்சேன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க். 10 பேர் அதுக்கப்புறம் பட் நீங்கள் அதனால அவங்க அப்புறம் அப்புறம் இவங்க வேற யாரும் யோசிக்கல. அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆனா நான் ஜென்ரலா சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த 3 ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை, ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. It is so realistic. ஆமா, I called him and told, after I watched the film, I called him and told, இது வந்து ஆசைப்பட கூட முடியாது, இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது.
ஏன்னா இவங்களை தவிர 3 பேர்த்த தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. How sweet. From the producer, exactly. So, அதனால அவங்க வந்து நான் வந்து சார் இல்லை சார் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து ஸோ அதனால அவங்க வந்து பயங்கரமா பண்ணிட்டாங்க. என்னன்னா வந்து ஓவரா கேள்வி கேட்டு கொஞ்சம் நான்லாம் பதிலே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் ஓகே. I have to interfere here. Sorry. Okay. Directors நிறைய விதமா இருப்பாங்கல்ல. சில பேர் ரொம்ப பேசணும்னு ஆசை இருப்பாங்க, லைக் questions, discussions. ரஞ்சித் அது பிடிக்கல, ரஞ்சித் அது வேணாம். I was very clear right from the beginning. He gave me a 2-line narration on the call. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஆக்சுவலி கேன் ஐ நோ த ஸ்டோரி இட் செல்ஃப். ஏன்னா கங்கம்மாள் யாருன்னு எனக்கு புரியாது. He told me the whole story. I still don't know who Gangamal is because he told me the story, like exactly what's happening in the movie. But he took time out. The Zoom call வந்து I think 1.5-2 hours. He was just reading the story for me, which I think is a great thing coming from Ranjit because he doesn't do that. Ana location vanda verga it's like I want to ask him a question. He's like some ADs will be there. They're all wonderful people, but Ranjit enna kelvikkum badal kodukadhu adu okay, that's fine. He won't move his lips. she asked a lot of questions. It is not reaction theriyadhu. Lot of ladies are there.